சொல்லுகிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்லவராய் இருக்கிற எங்கள் நன்மை செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்தில் நாம் இயேசு நல்லவராய் இருக்கிறார், அவர் ஒருவரே வல்லவராய் இருக்கிறார். தேவகுமாரனே உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த நேரத்திலும் நாங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வந்தது அவரை நோக்கி பார்க்கவும் அவரை ஸ்தோத்தரித்து நமஸ்கரிப்பவுமா இருக்கிற இந்த வேளையிலே நாங்கள் தேவனுடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிற வல்லவர் உள்ளவர்களாய் இருக்கிறோம். அப்படியான தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் அதிசயமான என் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் சொல்லுவோம், அப்பா நீ நல்லவர் ஆண்டவரே, நீர் எனக்கு போதுமானவர், உங்களுடைய நாமத்தினால் நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகிற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இந்த ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை வீழ்த்துவோம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை வீழ்த்துவோம், தேசத்தை சுதந்தரிப்போம்.
இருதயத்தை காண்கிற எங்கள் தேவனுக்கு நன்றி ஆண்டவரே. உடைந்திருக்கிற எங்கள் உள்ளங்களை சேர்க்கிறவருக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை அறிந்திருக்கிற தகப்பனாய் இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி ராஜா. உங்களை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களை நாம மகிமை பெறுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள என் தேவனே உங்களுடைய சமூகத்திலே நிற்கிறோம் அப்பா. நீ பெரிய காரியங்களை செய்கிறவர் ஆண்டவர் கடவுளே ஆண்டவர் அப்பா. அப்பா இதோ நீர் உயிரோடு இருக்கிற தேவன் என்று அறிந்து உங்களை ஜீவனுள்ள தேவன் என்று அறிந்து உம்மை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற எங்கள் தேவனிடத்திலே வந்திருக்கிற நாங்கள் அப்பா உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். அப்பா நீர் கல்லும் அல்ல மண்ணும் அல்ல, உண்மை உள்ள ஜீவன் உள்ள தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லி அறிந்திருக்கிற நாங்கள் அவருடைய நாமத்தை நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ரிக்கஷரபலரி மரிக்கரியா அந்த வாலிரி கஷரபலரி மரிக்கரபலரி ரிக்கரபலியா. நீ நல்லவர் 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 ஆண்டவரே. எனக்கு போதுமானவராய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறு ஒருவன் தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரும் நாமம் உண்டு நாமம் ஐயா.
அமெரிக்கா தேசத்துக்காக, உலகம் எங்கும் பரவி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் நாளுக்கு நாள் உலகம் முழுவதிலும் அதிகரித்துக் கொண்டே போகிறது. மரண எண்ணிக்கைகளும் கூடிக்கொண்டே போகிறது. நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த வாதையை தேவ ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும் போது தேசத்துக்கு சேமத்தை வருஷிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆகையால் அங்கே மற்றவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் அல்ல, தலைவர்கள் செய்கிற பாவத்தின் நிமித்தம் அல்ல, தேவ பிள்ளைகளான நீங்களும் நானும் செய்கிற அக்கிரமங்களின் நிமித்தம் தேவன் இன்னும் இந்த வாதையை பூமியை விட்டு எடுத்து போடாமல் இருக்கிறார். அவர் சொல்லாக அவர் கட்டளையிட அதோட பிரசிடென்ட்ஷிப்புக்கு கூட இன்னமுமே ஒரு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவில். அதில் யாராவது பாவப்பட்டவர்கள் இந்த 2 காரியத்தையும் முன்வைத்து ஜெபி. அன்பு பரலோகத்தின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த பாத நேரத்துக்காக சொல்லிருக்கேன் ராஜா. அப்பா பிதாவே, கர்த்தாவே, உமக்குள் சகலமும் இணைந்து ஆமென் என்று இருக்கிறது என்றவனே கர்த்தாவே. அப்பா கர்த்தாவே, இந்த வாதை கர்த்தாவே, அப்பா தேசத்தில் பரவி இருக்கிற இந்த வாதை கர்த்தாவே, உலக நாடுகளில் பரவி இருக்கிற இந்த வாதை கர்த்தாவே, அப்பா கர்த்தாவே, ஒரு வீட்டை எங்களுக்காக இறங்கும்படியாக செஞ்சுகிறோம் கர்த்தாவே. அப்பா பிதாவே, நீர் எடுத்து போறபடினாலும் துதிக்கிறோம் ராஜா. அப்பா பிதாவே, கர்த்தாவே, அப்பா உண்மை அறியாத ஜனங்கள் அல்ல ராஜா. அப்பா உண்மை அறிந்த ஜனங்கள் செய்யும் அக்கிரமங்களையும் கர்த்தாவே ஒரு நிமிஷம் ஒரு வீட்டை மறைத்து மறைக்கும்படியாக செஞ்சுகிறோம் கர்த்தாவே. அப்பா எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. அப்பா பிதாவே, கர்த்தாவே, நாங்கள் மற்றவர்களை குற்றப்படுத்துவது எங்களை நாங்களே குற்றப்படுத்துகிறோம் ராஜா. அப்பா என் நிமித்தம் கர்த்தாவே, அப்பா பிதாவே, கர்த்தாவே செய்கிற எல்லா பாவங்களையும் கர்த்தாவே மன்னித்தள்ளும்படியாக செஞ்சுகிறோம் கர்த்தாவே. அப்பா பிதாவே, கர்த்தாவே, அப்பா கூடாத்தை அணுகாது பொல்லாப்புனக்கு நேரிடாது என்று சொன்ன தேவன் கர்த்தாவே. அப்பா பிதாவே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வுகளை கர்த்தாவே நேர்த்தாப்பனே கர்த்தாவே காக்கும்படியாக கர்த்தாவே. அப்பா பொல்லாப்பு நெருங்காதபடி கர்த்தாவே காத்துக் கொள்ளும்படியாக ஒரு வருஷத்தை ரத்தத்தினால் கர்த்தாவே அப்பா வேலி போட்டு அடைக்கும்படியாக செஞ்சுகிறோம் கர்த்தாவே. ராஜாதி ராஜனே கர்த்தாவே, அப்பா தேசத்து மக்கள் தங்களை தாழ்த்தும் போது தேசத்துக்கு சேமத்தை வருவிப்பேன் சொன்ன தேவன் கர்த்தாவே. அப்பா பிதாவே, கர்த்தாவே, அப்பா அந்த மோசே சொன்னது போல் கர்த்தாவே ஒரு நிமித்தமே கர்த்தாவே நீர் கர்த்தாவே மனமிறங்க மாட்டீரோ என்றவனே கர்த்தாவே. அப்பா உண்மை அறிந்த பிள்ளைகள் நீதிமான்களும் வாழும் இந்த தேசத்தில் கர்த்தாவே அவர்கள் நிமித்தம் நீர் ஒரு பிள்ளைகளை மனமிறங்குவேன் என்று அவனே கர்த்தாவே. ராஜாதி ராஜனே, அப்பா ராஜாக்களுடைய இதயம் கர்த்தருடைய கரத்தில் சொன்னீர் என்றவனே கர்த்தாவே. அப்பா இந்த அரசாங்கத்தை நடத்த கர்த்தாவே, அப்பா பிதாவே, கர்த்தாவே இருக்கும் போட்டியை நீர் காண்கிறீர் ராஜா. அப்பா உமக்கு சித்தமான மகன் கர்த்தாவே, அப்பா வரும்படி கர்த்தாவே, அப்பா அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் அதிசயத்தை செய்கிறபடினாலும் சொல்லுகிறோம் ராஜா. அப்பா பிதாவே, கர்த்தாவே, அப்பா உமது வசனத்திலும் உமது பாதையிலும் கர்த்தாவே வழி தப்பி புகாதபடி கர்த்தாவே இந்த நாட்டை ஆளுகிற ஒரு ராஜாவை கர்த்தாவே ஒரு நீதிபதியை கர்த்தாவே நீர் நியமிக்கிறபடினாலும் நன்றியோடு சொல்லுகிறோம் ராஜா. அப்பா பிதாவே, கர்த்தாவே, இந்த எலெக்ஷன் நியூஸ்கள் ரீகவுண்ட் பண்ணும் போது கர்த்தாவே உமக்கு சித்தமான காரியங்கள் நடக்கட்டும் என்றவனே கர்த்தாவே. அப்பா பிதாவே, கர்த்தாவே, ராஜாதி ராஜா அநியாயங்கள் நடக்காதபடி கர்த்தாவே அநீதிகள் நடக்காதபடி கர்த்தாவே நீதியாய் நேர்மையை கர்த்தாவே நீர் கர்த்தாவே இந்த நாட்டில் ஜனாதிபதியை தெரிவு செய்கிறபடினாலும் நன்றியோடு துதிக்கிறோம்
அவளுக்கு ஆசீர்வதிக்கும் கரங்களை நோட்டப்படியாக செஞ்சுக்கிறோம் கத்தாரு. ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக செஞ்சிடும் கத்தாரு. அப்பா இந்த ரட்சணியில் கத்தாரு நல்ல முட்டி வரைந்து கொட்டுக்கும்படியாக செஞ்சிடும் கத்தாரு. ஏசப்பா முற்று முழுதுமாக பொருட்படுத்த வழி நடத்தும். இயேசுவின் நல்ல நாமத்திற்கு இருக்கிறோம் நல்ல பிதாவே. மிகவும் நன்றி. இந்த நேரத்திலே சாம் அவர்கள் தேவனுடைய செய்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நவம்பர் மாதம் 14ஆம் தேதியில வர தேவன் அந்த கிருபைக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்திகளை சொல்வது என்னுடைய கடமையாக இல்லை, நீங்கள் அதிலே பலன் பெற்றவர்களாக மாறும்படியாக உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். நான் செய்தி கொடுத்த முதலாவது ஆசீர்வாதங்களை பற்றி கொடுத்திருந்தேன். உங்களுக்கு தெரியும், மறந்திருந்தாலும் உங்களை நேசிப்பதனாலே நீங்கள் அதை தொடர்ந்து படித்து ஆசீர்வாதமாக கொண்ட முதலாவது ஒரு விதமான ஆசீர்வாதம், 2 விதமான ஆசீர்வாதம், 10 விதமான ஆசீர்வாதம், 100 விதமான ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை என்னுடைய வாழ்க்கையிலே நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். முதலாவதாக என்னாகும் 6ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும்படியே சொல்லியிருந்தேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மை பிரகாசிக்க பண்ணி உண்மை கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளிட கடவர் என்று சொல்லி இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பாடமாக்கி அதை செய்து கர்த்தரனை ஆசீர்வதிப்பதனாலே. 2ஆவதாக யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்த போது இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றான் என்று சொல்லி யோபு 42ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இருக்கிறது. I will talk to you later about English because the first one is about a blessing. Numbers 6, 24, 25, 26 and Job chapter 42:13. 100 விதமான ஈசாக்கு அவன் அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பதனாலே அவன் 100 மடங்கு பலனை பெற்றுக் கொண்டான். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இருக்கிறது. வாசித்து பாருங்கள். இன்னொன்றாவது 100 மடங்காக ஆசீர்வாதம். அதே போல எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்த unlimited blessing. And in Hebrews chapter 6:14 it says I will bless you. Surely I will bless you. அப்படியாக சொன்னேன். இரண்டாவதாக யோபு, அந்த book of யோபு chapter 23:14 என்னை குறித்து எனக்கு குறித்து வைத்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நான் அந்த வசனத்தை சொல்லியிருந்தேன். மூன்றாவதாக ஜெபத்தையும் ஜெயத்தையும் பற்றி சொல்லியிருந்தேன். சங்கீதம் 65ஆம் அதிகாரம் Psalm number 65:1 and 2. When you read then say that God answer our prayer and give you victory. So last time I gave Isaiah 55:8 and 9. Your way is not my way, your thought is not yours. Today நான் உங்களை அதாவது நீங்கள் ஆசீர்வாதமாக வல்லமுள்ளவர்களாக பலமுள்ளவர்களாக ஒரு பிற்காலத்திலே இயேசு வரும் வரைக்கும் நீங்கள் இந்த சபையில், இந்த ஊரில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் நாட்டில், இலங்கையிலும் ஒரு பலமுள்ளவர்களாக மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிப்பது மாத்திரமல்லாமல் நீங்களும் அதை பற்றி கொண்டால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அசைக்க முடியாத, நான் கடந்த உபவாச கூட்டத்தில் சொல்லினேன், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தின்படி கண்மலையிலே கட்டினவன் எந்த மழை வந்தாலும் புயல் வந்தாலும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும்படியா, கர்த்தருடைய வார்த்தையிலே நீங்கள் பலமுள்ளவர்களாக இருக்கும்படியா, கர்த்தருடைய வார்த்தையை பற்றி பிடித்தவர்களாக இருக்கும்படியாக நான் விரும்புகிறேன், நாங்கள் விரும்புகிறோம். ஏனென்றால் ஒரு காரியத்தை சொல்லும் போது நீங்க உங்களை தவறாக நினைத்துக் கொள்ளாதீங்க. நீங்கள் எல்லாரும் ஒரு மிலிட்டரி ஆபீசர்ஸ், வெப்பன்ஸ் இல்லாத மிலிட்டரி ஆபீசர்ஸ். இந்த ஆராதனை தொடங்கின உடனே இங்கே ஒரு லீடர் நிற்பார்கள். அது யாராக, சின்ன ஆளா இருந்தாலும் பெரிய ஆளாக இருந்தாலும், மொத்தமான ஆளா இருந்தாலும் மெல்லிய ஆளா இருந்தாலும் விசிட்டரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அந்த லீடர் லீட் பண்ணும் போது உங்களுடைய சிந்தனை எல்லாம் அதே சூழ்நிலையில தான் இருக்கணும். பாட்டு போடுறவர்கள் என்னவோ அவர்கள் அந்த சூழ்நிலையில் இருப்பார்கள்.
அங்கே ஏதாவது தவறு என்றால் லீடரை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அவரும் என்ன செய்யறாரு அதன்படி செய்யணும். அங்கே இங்கே சூழல் போல இப்படி திரும்ப கூடாது. ஏனென்றா நீங்க ஆராதிக்க வந்திருக்கிற தேவனை நோக்கி. ஏனென்றால் நீங்க மிலிட்டரி ட்ரைனிங் பழகினீங்கள் என்றால் அவங்களை பார்த்து நான் சொல்லியிருந்தேன், மிலிட்டரி ட்ரைனிங்ல நீங்கள் மிலிட்டரியில நின்றீங்கன்னா அதேவா நிக்கணும். இந்த அசைவும் வரக்கூடாது அங்க பக்கத்துல. அதனாலதான் பிரசிடென்ட் அடிக்கும் போது மற்றவெல்லாம் பார்த்துக்கொண்டே இருந்தாங்க அடிக்கிறதுக்கு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க முதல் நாளே நீங்க அசையக்கூடாது. நீங்க தீவிரவாதிய ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு வெட்டிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு இடத்துல முழங்கால கிட்ட இன்னும் ஒரு சாதாரண வெப்பன்ஸ் இருக்கும் என்கேஜ். இது தோல்வி அடைந்து அதை பாவிப்பதற்காக. இடது பக்கத்திலே அவங்களோட கத்தி கொண்டு இருக்கும். அவர்கள் ஏதாவது ரெண்டும் தோல்வியாளர்கள கத்தியை பாய்ப்பதற்கு. அப்படியாக நீங்க வந்து இருக்கிறது வெற்றியான ஒரு காரியத்தை பெற்றுக் கொள்வதற்காக. எனவே ஆராதனை என்றால் தேவனை மகிமைப்படுத்துகிற நேரம். கர்த்தருடைய வல்லமைக்காக இன்றைய நாளிலே கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் நானும் கேட்க வேண்டும். என்னவோ கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்டவன் சொல்லும் பார்க்க கர்த்தர் தன்னுடைய சத்தத்தை என்னை கேட்க பண்ணதுனாலே இன்றைக்கு மண்ணாக இருக்க வேண்டியனா இவ்வளவு தூரம் கர்த்தர் என்னை எத்தனையோ பாடுகளுக்கு மத்தியிலே என்னையும் பாதுகாத்து கொண்டார். என்னுடைய இங்க வந்ததுக்கு அப்புறமா லலிதாவோட சொல்லி நாங்கள் கேட்டு சில காரியங்கள் செய்து கர்த்தர் எங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்தார். அதே போல நீங்களும் ஆசீர்வாதமாக வல்லமுள்ளவர்களாக இருக்கும்படியாக நான் விரும்பி இந்த செய்தியை நான் தயாரிக்கும் போது கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபித்திருந்தேன். Today we are going to talk about the speaking God. God speaks to everybody. So now we are going to read this. John chapter 10 verse 27. Book of John chapter 10 verse 27. Please read Tamil and English. யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை தெளிவாக அமைதியாக நீங்க வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. Please read in English. My sheep hear my voice. Jesus said, my sheep hear my voice. And I know them. And they follow me. This is a wonderful, very simple language. God told us we are hear His voice. When every single member or believer of Jesus Christ must be, every time you must listen the voice of God, because God is speaking to us. There are many ways God speaking to us, many ways. But you will hear the voice of the Lord, then you will follow Him, behind Him. You're not in front of Him, you're behind Him. That means you're obedient to God. When you obey to the word of God, you will receive the victory, you will receive the peace, you will receive the wonderful blessing every time. When you are, every people thought, God speaks to me, but they don't listen the voice of the Lord. So that's why they have a problem in their life. I will speak to you later in English, as much as possible. இன்றைய நாளிலே தேவனுடைய சத்தத்தை கேட்டவன் அல்லது தேவன் கேட்க வைத்தவர் என்ற நிமித்தம் என்னுடைய வாழ்க்கை இப்படியாக அமைந்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்காக ஜெபம் பண்ணி எத்தனையோ ஆயிரம் பேர் எனக்காக ஜெபம் பண்ணி எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு தந்ததற்காக தேவனுக்கு போது. இந்த செய்தியை வாசிக்கும் போது ப்ரிப்பேர் பண்ணும் போது யாழ்ப்பாணத்திலே ஊர்வாத்துறையிலே ஒரு செய்தியை வாசித்தேன். ரொம்ப கவலையாக இருந்தது. வயசு போனால் மாட்டை காணையிலிருந்து தேடி போனார். தேடி போகும்போது ஒரு பால் அடைந்த கிணத்திலே விழுந்து மறைத்து விட்டார். அவர்கள் வீட்டுக்காக ரொம்ப நேரம் கழித்து போனவர் காணவில்லை என்று தேடின போது
எப்படியோ தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்போது அவர் அந்த கிணற்றில் விழுந்து தண்ணீரில்லா கிணற்றில் விழுந்து மாண்டவுடைய இந்த 3 பெண் பிள்ளைகள் சொன்னபோது மிகவும் கவலையாக இருந்தது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவருடைய பலவீனத்தினாலே அவர் போனதன் நிமித்தமாக மறித்து விட்டார். இன்றைக்கு அந்த குடும்பம் அல்லோலப்படுகிற 3 பொம்பளை பிள்ளைகளாக செய்தியிலே இருந்தது. மிகவும் கவலையாக இருந்தது. ஏனென்றால் பாருங்கள், அவருடைய வாழ்க்கை இன்றைக்கு கிறிஸ்தவராக இருக்கிற நீங்களும் நானும் இந்த மாதிரி பாழுங்கிணத்திலே வீழக்கூடாது என்பதற்காக கர்த்தர் பல காரியங்களை எங்களுக்கு சொல்லி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியும் ஆலோசனையை கேட்காமல் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யும் விசுவாசிகள் இந்த நாட்டிலும் இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலேதான் இவ்வளவு தூரமாக மிகவும் பாரதூரமான காரியங்கள் குடும்பத்திலே வருகிறது. அன்பானவர்களே, நான் முதலாவதாக சொல்லுங்க ஒரு காரியம், if you are believe in word of God, you must obey the word of God. If you believe that Jesus Christ your Lord and Savior, you have to listen the voice of the Lord of God. If your family has to be break together, a husband and wife, and mother and daughter, or mother and children, father and children, you must pray and you ask the Lord, lead me, teach me, bless me, walk in front of me. If you don't do it, you're never going to have a victory in your life. You can pray anytime, you can come to the church every Sunday, you can come to the fasting prayer, you can listen to Indian powerful pastors, ministers, message, but if you don't pray with your husband, if you don't pray with your wife, if you don't pray with your mother, if you don't pray with your sister, if you don't pray with your church members, or you have a problem with the pastor, you never receive the victory. That's the Bible. So many people in their life, they do everything that husband never together with wife. Mother and children have never together. The husband and father and son never be together. You can do anything you want, but God not answer your prayer. Because the word of God says, Psalm 18, number 6. Please read it in English and Tamil. I want to know. சங்கீதம் 18 அதிகாரம் 6 வசனம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் தேவனை நோக்கி அபயமிட்டேன், என் சத்தத்தை ஆலயத்திலிருந்து கேட்டார். பட் ஆன்சர் கமிங், என்னுடைய பிரேயர் அவருடைய சந்நிதியிலே போயிட்டு, சந்நிதியிலே. Watching, please read in English and Tamil. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். யாரை நோக்கி கூப்பிட்டார்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அடுத்த வசனத்தை வாங்க எப்படி வருதுன்னா பாத்தீங்க. என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். பாருங்க, இந்த ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்கிறாரு. எங்க போது பாருங்க. You read every day one word enough for 10 times. Not only 10 words 1 minute, read a 1 word 10 minutes. Then God will speak to you. Read it again. பாத்தீங்க. என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. Please read in English. In my distress I called upon the Lord and cried unto my God. He heard my voice out of his temple, and my cry came before him even into his ears. Yes. When தேவனுடைய சந்நிதியிலே போனால் அவருடைய செவிகளிலே கேட்டது. அப்போது என்ன நடக்கும்? Read later, இன்றைக்கு வேண்டாம். When you read later, 1 John chapter 5, 14 and 15 in English, read later, not today, not now, later. தமிழிலே சொல்ல போனா 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14 15 வசனம், நீங்கள் எதையாகிலும்
என்னுடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவர் செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் நாம் கேட்டவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளிலே பாதி அல்லது முக்காவாசி இல்லை சில வேளைகளிலே தருவார்கள். எல்லா John 14:14. Read later. You have a good memory. Saramangul have a memory. You should have a memory, both of them, all of them. So 14:14 and say, Lord said, you ask in my name, whatever you ask in Jesus' name, you will be able to see. So when God will answer all your prayers, the prayer is going to answer. When you read Isaiah 49, please read 49, 15 and 16. Isaiah 49, 15, 16. நான் வாசியுங்கள். Isaiah 49. இஸ்திரியானவள் தன் கற்பத்தில் No, 49, 15 and 16. இஸ்திரியானவள் தன் கற்பத்தில் வாசிங்க. இஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. மதில்கள் எப்பொழுதும் என் முன்னாக இருக்கிறது. இந்த மதிலை விட்டு யாராவது உள்ளே வந்தாலும் சரி, உள்ளே இருந்து வெளியே வந்தாலும் சரி, என்னுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. தேவனங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியா, தேவனுடைய சத்தம் எப்படி முதலாவதாக தேவனுடைய சத்தத்தை எப்படி கேட்பார்கள்? யார் கேட்டார்கள்? ஆதியாகமத்திலே 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் Genesis chapter 2 verse 16. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். காணும். பாருங்க, when you read later Genesis chapter 2 verse 15 and 16, when God gave the first talk to the man, commandment, the first talk, he gave the commandment. தேவன் ஆதாம் பேசுகின்ற தேவன் யாரோடு பேசினார்கள்? God is speaking to. Now I talk about couple people who Lord speaks straight. அதாவது கர்த்தர் மனிதனோடு நேராக பேசுவார். அதுதான் முதலாவது. கர்த்தர் மனிதனோடு நேராக பேசுவார். God will speak straight to the person. So first thing, when ஆதாமை அவர் சந்தித்த போது முதலாவது அவர் சொன்ன வேலை, நீ இதை பண்படுத்த வேண்டும், அதுக்கு நான் கொடுக்க சம்பளம் எல்லா கனிகளை நீ புசிக்கலாம். முதலாவது கட்டளையாக கொடுத்திருந்தார். ஆதாமோடு தேவன் பேசியிருந்தார். இரண்டாவதாக ஆதாமோடு பேசினது மாத்திரமல்ல, திரும்ப நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஆதாமிடத்திலே தேவன் என்ன கேட்கிறாங்க? 3ஆம் அதிகாரம் வாசியுங்கள். 3ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே இயேசு பேசும்போது என்ன சொல்லுகிறார் என்றால், திரும்பவும் மனிதனை பார்த்துத்தான் பேசுகிறார். ஆதாமே எங்கே இருக்கிறாய்? மனிதன் தேவன் எவ்வளவுதான் தேவன் மனிதனோடு ஆதாமோடு நடுகம் நேராக பேசுகிறார். பேசி இன்றைக்கு அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் உங்களோடும் என்னோடும் நேராக பேச வல்லவராக இருக்கிறார் என்பதற்காகத்தான் தேவன் நேராக பேசுவார், மனிதனோடு நேராக பேசுவார். இரண்டாவதாக நீங்க வாசித்து பாருங்கள், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். கடைசி 4 வசனங்களை வாசியுங்கள். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசியுங்கள். Genesis
ஆரோனுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்னும் கை தேசத்தினுடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். பாருங்கள், வாசியுங்கள். அதிலே என்னென்றால் தேவன் ஆதாமோடு பேசவில்லை. அவர்கள் எல்லாருமா சேர்ந்து குடும்பமாக சேர்ந்து கல்தேயரிலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்துக்கு வருகிறார்கள். அப்போது கர்த்தர் ஆதாமோடு பேசுகிறார், ஆபிரகாமோடு பேசுகிறார். பாருங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்பதை நீங்கள் அறியும்படியாக கர்த்தர் ஆபிரகாமோடு பேசின தேவன், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவன். ஆதாமோடு பேசின தேவன், ஆபிரகாமோடு பேசின தேவன், நோவாவோடு பேசின தேவன் எங்களோடும் பேசுவார் என்பதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. ஆபிரகாமோடு பேசினார் 11ஆம் அதிகாரத்திலே. இரண்டாவதாக தேவன் பேசுகிறார், தரிசனங்கள் மூலமாக பேசுகிறார். தரிசனங்கள் மூலமாக தேவன் பேசுகிறார். வாசியுங்கள், 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 12ஆம் Genesis chapter 12 verse 1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இரண்டாவதாக தேவன் ஆபிரகாமோடு நேரடியாக முதலாக பேசுகிறார். தேவன் நீ அந்த இடத்தை விட்டு போகும்படியா. அவன் சொன்ன உடனே ஆபிரகாம் அவர் சொன்னதின்படியாக புறப்பட்டு போனான். அதனாலேதான் தேவன் அவரை ஆசீர்வதித்தார். தரிசனங்கள் மூலமாக பேசுகிறார். ஆபிரகாமோடு மாத்திரம் பேசவில்லை, ஈசாக்கோடு பேசுகிறார். ஆதியாகமம் Genesis chapter 26 verse 1. Chapter 26 verse 26. Genesis 26 ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 26. அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் ஆதியாகமம் 26 வாசியுங்கள். அவனிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். ஆதியாகமம் 24 வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு யாருக்கு? ஈசாக்குக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருந்து உன் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமுக்கு உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். ஆமென். பாருங்கள், அதே தேவன் ஆதாமோடு பேசின தேவன், ஆபிரகாமோடு பேசின தேவன், ஈசாக்கோடு பேசின தேவன் இன்றைக்கு யாக்கோபோடு பேசுகிறார். 28ஆம் அதிகாரம் வாசிங்க. 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த வசனம் அதிகமான மக்களுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணும் போது, நான் உன்னுடனே கூட இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட வந்து நீ நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து. வாசிங்க. நான் உன்னோட இருந்து கர்த்தர் எங்களோட கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். தேவன் எங்களோடு கூட வந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு
அவர் சொல்லுகிற இடத்திற்கு நாங்கள் சென்று அவர் சொன்ன காரியத்தை செய்வோமாக இருந்தால் தேவன் உங்களோடு கூட இருப்பார், தேவன் உங்களை வழி நடத்துவார், எங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை வாசிக்கும் ப்ரிப்பேர் பண்ணும் போதுதான் நீங்க மறந்து போயிருப்பீர்கள் நான் நினைக்கிறேன். ஒபாமாவுடைய சீக்ரெட் இந்த பாடிகார்ட்ஸ், சீக்ரெட் பாடிகார்ட்ஸ் எல்லாம் சவுத் அமெரிக்காவுக்கு சென்றிருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், சவுத் அமெரிக்கா போன உடனே இவர்கள் நினைத்தார்கள் எல்லாம் நாங்கள் ஒபாமாண்ட ஆக்கள் சொல்லி இவர்கள் செய்த பல தவறுகளை செய்து விட்டார்கள். அவர்களுக்கு தெரியாது. அவள் அங்கே வந்து இங்கே அங்கே புறப்பட்டு அமெரிக்காவில் இறங்கும் போது அந்த 8 பேரும் கைது செய்யப்பட்டு வேலை நிறுத்தப்பட்டு அவள் உள்ளே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. ஏனென்றால் அவர்கள் போன காரியம் ஓபாமா, பிரசிடன்ட் ஓபாமாவுக்கு பொடிக்காட்டாக போனார்களே தவிர அவள் தன்னுடைய சுய லாபத்துக்காக சந்தோஷத்துக்காக போகவில்லை. அவள் அங்கே போய் சில பலவிதமான காரியங்களை செய்யும் வரைக்கும் அந்த நாடு பயத்திலே எதுவும் சொல்லவில்லை. அவள் விமானத்திலே அங்கே ஏறினவுடனாக அங்கிருந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் இங்கே எல்லா ப்ரூஃபையும் அனுப்பினார்கள். அமெரிக்கா வந்து இறங்கின உடனே அந்த 8 பேரும் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு இருக்கிறார்கள் இல்லையோ தெரியாது. ஆனால் அவர்கள் வேலையை இழந்து விட்டார்கள். மாத்திரமல்லாமல் அவர்கள் எந்த காலத்திலும் அரசாங்க வேலை அவர்களோ அவருடைய பிள்ளைகளோ செய்ய முடியாது. இன்றைக்கு ஊழியக்காரனாக இருந்தாலே விசுவாசியாக இருந்தாலும் சரி, நீ போகும் வாசிங்க, திரும்பி வாசிங்க. when you read the English in Genesis chapter 28 verse 15 வாசிங்க. Behold, I am thee, and will keep thee in all places. All places, not in the half places, all places. Whither thou goest, and will bring thee again into this land. For I will not leave thee. I will not leave thee in the middle of the street. Until I have done that. Yes. Which I have spoken to thee of. Okay, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணதை கர்த்தர் செய்வார். வாக்கு தத்தம் பண்ணவர் மாறார் என்பதை நீங்கள் ஆதிய மத்தேயு 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ, என் வார்த்தைகளின் எழுத்துக்கள் உள்ள உறுப்புகளோ ஒளிந்து போவதில்லை. தேவன் சொன்னதை செய்வார். தரிசனமாக தேவன் பேசுகிறவர், நேராக பேசுகிறவர், தரிசனமாக தேவன் பேசுகிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக வேத வசனத்தின்படி தேவன் எங்களோடு பேசுவார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தின்படி செய்தால் கன்மலையின் மேல் கட்டின வீட்டுக்கு ஒப்பாய் இருப்பார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை செய்தால், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டால் கன்மலையின் மேல் இருப்பார். இந்த செய்தியை வாசிக்கும் போது எங்களுடைய உரும்புராய், எங்களுடைய நடுவிலுக்கு பக்கத்துல உரும்புராயிலே அதை ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு தெரியாது. ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு இயேசு அறியாத குடும்பம் திருமணத்திற்கு மாப்பிள்ளை பரிசில் இருக்கிறார்கள், பொம்பளை உரும்புராயிலே இருக்கிறார்கள். அவர்கள் ஜூமிலே மேரி பண்ணி இருக்கிறார்கள். எப்படி செய்தார்கள் எனக்கு விடுவா தெரியாமல் பரிசு அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்வது, அந்த வெடிங்கை ஜூம் வெடிங்கை ஏற்றுக்கொள்வது. அவர்கள் இந்த சைவ முறைப்படிக்கு ஜனவரி மாதம் டிசம்பர் 31 திருமணம் நடக்காது விட்டால் நடக்காது என்று அவர்கள் நினைப்பதனால அந்த ஜூமிலே திருமணத்தை செய்திருக்கிறார்கள். பரிசு எம்பசி அதை ஒத்துக்கொள்ளுகிறது. அதனாலே அவர்கள் எவ்வளவு இயேசுவை அறியாதவர்கள், இயேசுவின் வல்லமே தெரியாதவர்கள், ஒரு விக்கிர ஆராதனைக்காரர்கள், ஒரு சாஸ்திரி சொன்ன வசனத்தை கேட்டு நம்பி இது சரியாக வரும் என்று நினைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நம்முடைய பேசுகின்ற தேவன், எங்களை வழிநடத்துகிற தேவன், நான் உனக்கு முன்னே கோணலானவைகளை செவ்வியாக்குவேன், நான் உன் பேரை அறிந்திருக்கிறேன், நான் உனக்கு முன்னே கோணலான செவ்வியாக்குவேன் என்று சொல்லுகிற தேவன். ஏசாயா 45ஆம் அதிகாரத்தை வாசித்தோம். அந்த தேவன் நமக்கு கூட இருக்கும் போது நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக தேவன் எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். வாசியுங்கள் 11ஆம் அதிகாரம் 28ஆம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் முதல் வாசியுங்கள். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசியுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோரே
நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பேன் என்று சொல்லவில்லை, இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். உங்கள் நுகத்தை என் மேல் வைத்து விடுங்கள். அதுதான் தேவன் எங்களுக்கு சொல்லுகிற சத்தம். ஆனால் இன்றைக்கு மக்கள் தாங்களே சுமந்து கொண்டு சென்ற வாசிங்கள். You could read later Matthew chapter 11 verse 28, 29, 30. I would like to read it loudly. That's why you can hear very well. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை என் நுகத்தை